ஈரோடு மாவட்டம் தாராபுரத்தில் நடந்த இந்த மனிதநேய சம்பவம் அனைவரையும் கவர்ந்துள்ளது. தானிய மண்டி வியாபாரி ஒருவர் தவறவிட்ட 50,000 ரூபாய் ரொக்கத்தை பள்ளி மாணவிகள் ஆட்டோ ஓட்டுநருடன் சேர்ந்து போலீசில் ஒப்படைத்து அனைவரிடமும் பாராட்டை பெற்றுள்ளனர். தாசநாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்த வஞ்சியப்பனின் மகன் தங்கவேல் நவதானிய மண்டி வியாபாரி. நேற்று பிற்பகல் தங்க நகை வாங்க தாராபுரத்திலிருந்து பொள்ளாச்சி சாலையில் உள்ள நகை கடைக்கு சென்றபோது அவர் பாக்கெட்டில் வைத்திருந்த 50,000 ரொக்க பணம் சாலையில் தவறி விழுந்தது. அதன்போது பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 7 மாணவிகள் தங்களை அழைத்து வந்த ஆட்டோ டிரைவர் லட்சுமணனுடன் சாலையில் கிடந்த அந்த பணத்தை கண்டெடுத்தனர். அவர்கள் எந்த தயக்கமும் இன்றி நேரடியாக தாராபுரம் போலீஸ் நிலையம் சென்று குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் சரவணனிடம் பணத்தை ஒப்படைத்தனர். போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அந்த பணம் வியாபாரி தங்கவேலனின் வசம் இருந்ததை உறுதி செய்தனர். பின்னர் தங்கவேலை அழைத்து வந்து மாணவிகளும் ஆட்டோ டிரைவரும் முன்னிலையில் பணத்தை திருப்பி வழங்கினர். மேலும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டு மாணவிகளின் நாணயத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் ஆட்டோ ஓட்டுநரின் நேர்மையையும் போலீசார் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கினர். இச்சம்பவம் சமூகத்தில் நேர்மையையும் நாணயமும் இன்னும் உயிரோடு இருப்பதை எடுத்துக் காட்டுகிறது.